அண்ணே, எனக்கு ஒரு சுட சுட பூரி செட் கொடுண்ணே. பூரியை பார்த்தாவே நாக்குல எச்சி ஊறுது. சீக்கிரமா கொடுண்ணே. டாய், 3 நாளா பூரி செட்டு கடன் வாங்கி தாண்டா நீ சாப்பிட்டுட்டு இருக்க. முதல்ல வாங்கின கடனை அடடா, அதுக்கப்புறமா பூரி செட் கொடுக்குறேன். காசு வச்சிருக்கியா? காசு இருந்தா எடு. அண்ணே, ஒரு மனுஷன் பசி மயக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன். இந்த சமயத்துல தான் நீ காசு கேப்பியா? முதல்ல பூரி கொடுண்ண, காசு அப்புறமா கொடுக்குறேன். உன்ன மாதிரி ஆளுங்க டெய்லி இங்க வந்து காசு கொடுக்காம சாப்பிட்டா நான் அப்புறம் நடுத்தெருவில் உக்காந்து பிச்சை தாண்டா எடுக்கணும். போடா டேய், முதல்ல காசு கொடுறா. ஒப்பில்லாத ஒரு பூரி தண்ணி மாதிரி ஒரு மசால் வச்சுக்கிட்டு ரொம்ப தானே நீ சீன் போடுற. உன் கடையில எல்லாம் யார் சாப்பிடுவாங்க? ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுயா? முதல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பாருடா. இப்போ இடத்த காலி பண்ணுடா. ஏக்கா, இந்த ஆள் போட்ட பூரி அவ்வளோ நல்லாவா இருக்கு? இப்படி சப்பு குட்டி சாப்பிட்ற? எங்க குடு, நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். ம் அக்கா, உங்ககிட்டையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு பூரின்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களை சொல்லணும், உப்பு காரம் எதுவுமே கரெக்டாக இல்லை. சப்புன்னு இருக்கு இந்த பூரி. இத மனுஷன் சாப்பிடுவானா? அவ்வளவு கேவலமா இருக்கு. டேய் கருவாயா, பூரி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட வாங்கி வச்சிருந்த பூரி எல்லாம் சாப்பிட்டுட்ட. இப்ப நான் என்னடா சாப்பிடுறது? ஏண்டா கருவாயா, அவன் உனக்கு பூரி கொடுக்கலன்னு சொன்னதும் நாங்க சாப்பிட வச்சிருந்த பூரியை சாப்பிட்டியா? இப்போ நான் என்னடா சாப்பிடுறது? ஒழுங்கு மரியாதையா எனக்கு பூரி வாங்கி கொடுறா. நல்ல வேலை, நான் பூரி தட்டு இங்க பக்கத்துல தான் வச்சிருந்தேன். இந்த தட்டை தூக்கிட்டு போகாம இருந்தானே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏக்கா, 2 பேரும் பிடி உஷா மாதிரி நல்லா ஸ்பீடா ஓடுறீங்கக்கா. நீங்க 2 பேரும் ஒலிம்பிக்ல மட்டும் சேர்ந்திருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு தங்க மெடல் வாங்கி குவிச்சிருப்பீங்க. உங்க டேலண்ட் பத்தி உங்களுக்கே தெரியலக்கா. பேச மாட்டாதடா. நான் சாப்பிட்ட பூரியை பிடிங்கி சாப்பிட்டே இல்ல. இப்போ எனக்கு ஒழுங்கா பூரி செட்டு வாங்கி கொடு, எனக்கு பசிக்குது. பூரியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா பூரியும் ஒரே அமுக்க அமுக்கிட்டேடா பாவி. ஒழுங்கா எனக்கு பூரி வாங்கி கொடு, இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயய்ய, என்னக்கா இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? உங்களுக்கு இல்லாத பூரியா? இந்த கடையில பாருங்க, ஒரு பூரி செட்டு 5 ரூபாய் தான். உங்களுக்கு வேணுங்கிற அளவு வாங்கி சாப்பிடுங்கக்கா. என்னது, ஒரு பூரி செட்டு 5 ரூபாவா? என்னால நம்பவே முடியலையே. நீ நிஜமா தான் சொல்றியா? வா மேல சத்தியமா சொல்றேன்க்கா. இந்த பாரு, போர்டு கூட எழுதி வச்சிருக்காங்க, ஒரு பூரி செட்டு 5 ரூபான்னு. நீ அங்க போய் 25 ரூபாய்க்கு போய் பூரி செட் வாங்குறியே, இங்க நீ அதே காசுல 5 பூரி செட் வாங்கி சாப்பிடலாம். நீயே கணக்கு போட்டு பாரு, மாசம் ஃபுல்லா உனக்கு எவ்வளவு காசு மிச்சம் ஆகும்னு. என்னது, 5 ரூபாய்க்கு பூரி செட்டா? இந்த காலத்துல 5 ரூபாய்க்கு பஜ்ஜி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 5 ரூபாய்க்கு ஒரு பூரி செட்டா? எனக்கு என்னமோ நம்புற மாதிரியே இல்லை. ஏக்கா, நீ பூரியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, அப்புறம் சொல்லுவேன் நான் சொன்னது உண்மைன்னு. பூரி எல்லாம் நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கு. ஆனா 5 ரூபான்னு சொல்றாங்களே, அதான் நம்ப முடியல. இதா பாருங்கக்கா, நான் உங்களுக்கு ஒரு மலிவான கடையை காமிச்சிட்டேன். இங்க டெய்லி வெரைட்டி வெரைட்டியா ஏதோ சொன்னு போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க டெய்லியும் வந்து இங்க வேணுங்கிறத வந்து வாங்கி சாப்பிடுங்க. என்ன புரிஞ்சுதா? நானும் ஒரு 5 பூரி செட்டு வாங்கிக்கிறேன். காசு நீங்க கொடுத்துருங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு காசு கண்டிப்பா கொடுத்துட்றேன்க்கா. இது மாதிரி ஒரு டிஃபன் கடை இருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த டிஃபன் கடையை நீ எங்களுக்கு காமிச்சியே, அதுக்காகவே உனக்கு 5 பூரி செட்டு ஃப்ரீ. நீ காசும் கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம். சந்தோஷமா பூரி வாங்கிட்டு போ. ஏய் சொட்டையா, அவங்க சொன்னதை கேட்ட இல்ல? 5 பூரி சூப்பரா கட்டி கொடு, காசு அவங்க கிட்ட வாங்கிக்கோ. என்ன, சுட சுட சூப்பரா கட்டி கொடியா? இந்த சுட சுட சுவையான பூரி வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். நம்ம ஆளுக்கு ஒரு செட்டு பூரி சாப்பிட்டோம். அந்த கருவாயை 5 செட்டு பூரி வாங்கிட்டு போனான். மொத்தம் கணக்கு பார்த்து எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுப்பா. மொத்தம் 7 பூரி செட்டு. ஒரு பூரி செட்டு 50 ரூபான்னா 350 ரூபாய் ஆகுதுங்கம்மா. என்னது, 350 ரூபாயா? ஒரு பூரி செட்டு 5 ரூபானா 35 ரூபாய் தானே ஆகுது. இது என்ன அநியாயமா இருக்கு? அந்த வண்டியில 5 ரூபாய் பூரி செட்டுன்னு தானே எழுதியிருக்கு.
50 ரூபாய் சொன்னா எப்படி? என்ன ஏமாத்துறியா? இது என் தாத்தாவோட வண்டி. நான் அவர் ஞாபகார்த்தமா இந்த வண்டியில வியாபாரம் பண்றேன். அவர் தான் அந்த காலத்துல ஒரு பூரி செட்டு 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த காலத்துல பூரி செட்டு 5 ரூபாய்க்கு வித்தா கட்டுப்படி ஆகுமா? ஒரு பூரி செட்டு 50 ரூபாய். காசு கொடுத்துட்டு போங்க. அத நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே? நீ ஏன் சொல்லல? நீங்க என்கிட்ட கேட்கல, அதனால நான் உங்ககிட்ட சொல்லல. இப்போ என்ன உங்க பிரச்சனை? நல்லா ருசிச்சு சாப்பிட்டீங்கல்ல, காசை கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா என் மருமகத்தை நான் காட்ட வேண்டியதா இருக்கும். அயோக்கிய ராஸ்கல், என்னம்மா ஏமாத்தி கடை நடத்துறான்? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. இவன் எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்தி பழைச்சிட போறான்? காசு கொடுத்துட்டு வா, நம்ம போலாம். இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? சொட்ட, உன் கடையில எப்படி வியாபாரம் சூப்பரா போனிச்சு பாத்தில்ல? இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் இன்னைக்கு உஷாரா இருப்பாங்க. நாளைக்கு உன் கடையில கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. நாளைக்கு வேற ஒரு ஊர்ல போய் கடையை போடு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி எனக்கு கமிஷன் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். டேய் கருவாயா, உன் ஐடியா ரொம்ப சூப்பர்டா. உன் ஐடியா கேட்டு என் கடையில வியாபாரம் நல்லா பிச்சு கிச்சு போணுச்சு. நாளைக்கு வேற ஊர்ல போய் கடை போட போறேன். இனிமே நீ தான் என் குரு, நான் தான் உன் சிஷ்யன். பாத்தியாக்கா, இந்த 2 களவாணி பசங்களும் நம்மளை திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அந்த தடி தாண்டவராயனை விட்டுடு. இந்த கருவாயன் நம்ம ஊர்க்காரன் தானே. அவன் கூட சேர்ந்துட்டு இவன் நம்மளை ஏமாத்தன பாரு. அதான் என்னால பொறுக்கவே முடியல. இந்த கருவாயனை இன்னைக்கு நான் பொளந்து கட்டுறேன். நீ பாரு. அக்கா, அந்த கருவாயன் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான் பாரு. அவன் வந்ததும் நம்ம இந்த துணியை அவன் மேல போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துனுக்கா. நீ ரெடியா இரு. நீ சரியா சொன்ன. நம்ம இந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்பதான் நாம இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த கருவாயன் வந்துட்டே இருக்கான். வாங்கக்கா, நாங்க சீக்கிரமா போய் ஒளிஞ்சிக்கலாம். டே கருவாயா, நில்றா ராசா, எனக்கு ஒரு உதவி பண்ணுடா. டே, திடீர்னு எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சு. நான் ஊருக்கு போகணும். உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. அப்படியே என் வீட்டுக்கு போய் உங்க அக்கா கிட்ட நான் ஊருக்கு போறேன், நைட்டு வந்துடுவேன்னு சொல்லிடுறா. சரி, நான் இப்போ உன் வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட நீ நைட்டு தான் வருவேன்னு சொல்லணுமா? சரி சொல்றேன். ஆனா எனக்கு என்ன பெனிஃபிட்டு? சரிடா, நாளைக்கு உனக்கு ஃப்ரீயா டிஃபன் கொடுக்குறேன். போய் சொல்லிடுறா போடா. சரி ஓகே. அப்புறம் நான் கொடுக்க வேண்டிய பாக்கியும் நீ கேட்கக்கூடாது. ஓகேவா? சரிடா கருவாயா, நீ பாக்கியும் கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம். நீ முதல்ல அக்கா கிட்ட போய் சொல்லிடுற போடா. நான் அர்ஜென்ட்டா போகணும். ஐயோ அம்மா, ஐயோ ஆத்தா, விடுங்க. ஐயோ. அட நீயா? நான் அந்த கருவாயின்னு இல்லை நினைச்சேன். நான் கூட கருவாயின்னு நினைச்சுதான் அடிச்சேன். ஆனா நீ வந்து மாட்டிக்கிட்டியன்னா? கருவாயன் தானே இந்த பக்கம் வந்துட்டு இருந்தான். அவன் எங்க போனா? கருவாயனை நான் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். என்னடா 2 நாள் அடியே உழுவுலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா 2 பேரும் என்ன பின்னி எடுத்துட்டீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.